ஹைங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்காதீங்க கடனு. இன்னைக்கு புதனே காலையில பாலும் மோரும் வாங்கலான்ட்டு மொகரை கூட கழுவாம வந்த ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நம்ம விசில் அண்ணா வந்துட்டாரு. இருங்க நான் இந்த வந்துடுறேன்னு சொன்னேன். அண்ணன் காது கேட்கல போல வண்டி எடுத்துட்டாரு. ஆனா எப்படியோ பறந்து போய் கொட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு நேத்துல இருந்து ஒரே புலம்பல், நீ நானெல்லாம் உயரமான இடத்துக்கு போயிடுவோமா அப்படின்ட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு உயரமான இடத்துக்கு உட்கார வச்சு பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னா உன்னையெல்லாம் கள்ளிப்பால் ஊத்தி அப்பவே கொண்டிருக்கணும் அப்படின்னு. இதுதான் யாருக்குமே நல்லதே பண்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு நானும் குளிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பலான்ட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு போட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். புகையில்லாத நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு மெதிச்சுக்கிட்டே அப்படியே வேலைக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எனக்கு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்க சார் எனக்கு கூப்பிட்டு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாரு. இந்த வருஷம் பிறந்த நாள்ல இருந்து அடுத்த வருஷம் பிறந்த நாள் முடிக்க நீ என்ன பண்ணனு எழுதி வச்சுக்கணும், 5 லிட்டர் தண்ணி டெய்லியும் குடிக்கணும்ட்டு இதுதான் மோட்டிவேஷன் கொடுத்தாரு நமக்கு. இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நன்றியை சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு நேரம் கிரவுண்டுக்கு தான் வந்தோம். நான் டயட்ல இருக்கிறதுனால அவங்க 3 பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூடா இருக்காமா, அது 6:30 மணிக்கு நீ ஆடுனாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு நீ நான்ட்டு பேச உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தொடர்பிலே இருங்க. நெக்ஸ்ட் விளாக்ல சந்திக்கிறேன். பாய்.